ஹலோ வணக்கம். நம்ம கிராமிய சமையல் வீடியோவில் கிராமத்து ஸ்டைலில் மண் சட்டியில் மொச்சப்பயிர் குழம்பு இப்போ எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முதல்ல மொச்சப்பயிர் நல்லா வறுத்து எடுத்துட்டு அதை கழுவிட்டு குக்கரில் சேர்த்து தண்ணி சேர்த்து ஒரு 10 விசில் வேக வச்சு இறக்கி வச்சுருங்க. அது ஆவி போகிறது வரை இருக்கட்டும். தனியாக எடுத்து வச்சுட்டு அடுப்பில் ஒரு வாணலி வச்சுருங்க. வச்சு 3 ஸ்பூன் கடலெண்ணெய், தாளிக்க சோம்பு 1/2 ஸ்பூன் சேர்த்துருங்க. ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி சோம்பு செவந்ததும் அதை சேர்த்துருங்க. வெங்காயம் நல்லா வதங்கவும் ஒரு தக்காளியை கட் பண்ணி சேர்த்துருங்க. அதுவும் நல்லா வதங்கவும் இதிலையே நம்ம மசாலா ஜாமான்கள் எல்லாம் சேர்த்துருவோம். ஒரு எலுமிச்சை சைஸு புளி எடுத்து அதோட உப்பும் சேர்த்து நான் ஊற வச்சு கரைச்சி எடுத்து வச்சுருக்கேங்க. தக்காளி வதங்கவும் 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் சோம்புத்தூள், 2 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 2 ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துருங்க. சேர்த்து நல்லா கிளறிட்டு நம்ம கரைச்சி எடுத்த புளியும் சேர்த்து இதையெல்லாம் ஒரு மண் பாத்திரத்தில் நம்ம குழம்பு வைக்கிற பாத்திரத்தில் சேர்த்துருங்க. சேர்த்து முருங்கைக்காய் வேக வைக்கணும். ஒரு முருங்கைக்காய் கொஞ்சம் கட் பண்ணி எடுத்து வைக்குங்க. அதை வேகிறது வரை குழம்பு இருக்கணும். அதனால் ஒரு கிளாஸ் தண்ணி சேர்த்துருங்க. சேர்த்து நம்ம கட் பண்ணி எடுத்த முருங்கைக்காயும் சேர்த்து ஒரு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வேக வச்சுருங்க. முருங்கைக்காய் நல்லா வெந்துருங்க. வேகவும் நம்ம வேக வச்சு எடுத்த மொச்சப்பையை சேர்த்துருங்க. 2 பத்தை தேங்காய் அரைச்சி தேங்காயாக சேர்த்தா குழம்பு கொஞ்சம் திக்காக இருக்குங்க. எங்களுக்கு குழம்பு திக்காக இருந்தால் பிடிக்காது. அதனால் நான் தேங்காய் பால் தான் சேர்ப்பேன். தேங்காய் பால் சேர்த்து ஒரு கொத்து கருவேப்பிலை, பச்சை கருவேப்பிலையும் கிள்ளி சேர்த்து இறக்கி பரிமாறி சாப்பிட்டு பாருங்கள். சூப்பரான சுவையோட கிராமத்து ஸ்டைலில் மொச்சப்பயிர் குழம்பு ரெடி ஆயிருங்க. பாருங்கள், பார்க்கவே நல்லா சூப்பராக இருக்குல்ல, சாப்பிடவும் நல்லா சுவையாக இருக்குங்க. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். நம்ம சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம். பாருங்கள், அவ்வளோதான், குழம்பு ரெடி ஆயிருச்சு. அது மண்சட்டியில் இருக்கிறதுனால அடுப்பு ஆஃப் பண்ணாலும் ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதி வந்துட்டு தாங்க இருக்கும். நன்றி.